அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தைய தொழிலாளி விருந்துக்கு அழைக்கிறார்கள். அந்த அழைப்புக்கு பதிலளித்த நபி அவர்கள் தன்னுடைய சக ஊழியராக நெருங்கிய நபியோடு நெருங்கி இருந்த நபி அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து கொண்டுதான் சென்றார். அங்கே உணவு தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இறைச்சி, அதே நேரத்தில் சுரக்காய் இவைகள் தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததாக ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது. நபி அவர்கள் சுரக்காயை விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிந்து கொள்கிறார்கள். நபி அவர்கள் ஆங்காங்கே சிதறியிருந்த சுரக்காய் துண்டுகளை பொறுக்கி எடுத்து உண்டார்கள். இந்த சமயம், இந்த சந்தர்ப்பமானது இருவர்கள் இருக்கிறார்கள். தாராளமாக அங்கே உணவு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு விரும்பிய உணவை தேடி தேடி தட்டில் எடுத்து உண்டு அனைத்தையும் நபி அவர்கள் உண்டார்கள். மொத்த உணவையும் சாப்பிட்டார்கள். எனவே நாங்கள் ஆங்காங்கே ஒரு பகுதியை சிதறி இருப்பதை எடுத்து உண்கின்ற விடயம் மொத்தமாக தடுக்கப்பட்டதல்ல. ஆனால் அந்த இடத்துக்கு அது பொருத்தமா என்பதை பார்க்க வேண்டும். எமக்கே உரியவர்கள் என்று வருகின்ற நேரத்தில் நாங்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது மனக்கசப்புகள் வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் பொதுவாக பலர் உட்கார்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிலர் தவறாக எங்களை புரிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி அந்த அவையில், அந்த இடத்தில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.